the soul and healthy for the mind. It gives me immense pleasure to introduce the special guest of this auspicious event, Mannin Maindar Kavinger Tirunandalala, who has written Tamil books titled Solai Kuilgal Poems, Nadandai Vali Trichy, 100 Years of Trichy, Oorum Varalarum by Vigadan Publications. Sir has also participated in Pattimandram, talk on day-to-day life with literature touch, Kaviyarangam and storytelling in all TV channels. Old Visri, Old Book Introduction, now broadcasting in All India Radios of Chennai and Trichy. Sir has also received the following awards: Kaviranjan Bharati Award given by Ulaga Thirukural Peravai, Manidaneyam Award given by Kundrakudi Adigalar, Periyar Award given by Dravidar Kalagam, Solvallal Award given by Trichy Ilakya Sangam, Trichy's Pride Award given by District Collector of Trichy. Sir has also participated, conducted and headed many talk shows, literary debate shows and literary elocutions in many countries like USA, Singapore, Malaysia, Kuwait, Bahrain and Qatar. Minds with his vast knowledge and wisdom with substantial contribution inspire and enlighten countless individuals. Now wholeheartedly I would like to invite our special guest Kavinger Tirunandalala to deliver the keynote address. Please, sir. நந்தவனமாய் வந்தீரோ நந்தலாலா, உன் வாசம் வீசுகிறதே நந்தலாலா, ஓங்கி உயர்ந்த சிகரம் நீரோ நந்தலாலா, உன்னை எட்டி பிடிக்க எம் மனம் விரும்புகிறதே நந்தலாலா, அறமாவது நீரோ நந்தலாலா, தன்னை சதிக்கி சிற்பமாக்குகிறதே நந்தலாலா, காவிரி பாயும் திருச்சியில் கவிதை பாயும் கவிப்புயலாய் தோன்றியவரே நம் சிறப்பு விருந்தினர். இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? யாரா சொல்லுங்கள். கைதட்டுங்க சார், கைதட்டுங்க சார், கைதட்டுங்க சார். இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் அதானியெல்லாம் இல்லை. உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்காரன் யாருக்கு ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அவன்தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்கிறத மனதில் வச்சுங்க. அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக பேசியிருக்கார். உண்மையாலுமே இந்த தூரங்குறிச்சிக்கு முன்னாடி நான் பேசுகிற கொஞ்ச நேரத்தை கேட்டுக்குங்க. இந்த தூரங்குறிச்சி கொஞ்சம் முன்னாடி இவ்வளவு ஒரு சிறந்த பள்ளியை கொண்டு வந்து ஒரு 450 குழந்தைகளை படிக்க வைக்கிற இந்த அருட்தந்தையருக்கு, அருட்சகோதரிகளுக்கு இந்த பகுதி மக்கள் கரவொலியோடு நன்றி சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் படித்து காலேஜுக்கு போகிறாங்க இல்லை, ஸ்கூல் டு காலேஜுன்னு சொல்கிறாங்கல்ல, பள்ளிக்கூடத்தில் படித்து காலேஜுக்கு போகிறது, அது ஆல் இண்டியா ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? ஆல் இண்டியா ஆவரேஜ். அதாவது இந்தியா முழுமைக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்து காலேஜுக்கு போகிறவனுடைய பர்சன்டேஜ் வந்து வெறும் 29. ஆனால் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவனுடைய சதவிகிதம் 49.8. அதுக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சிகள் மட்டும் காரணமில்லை, இந்த அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதை நான் ஏதோ அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. நான் நிஜமாகவே திருக்குறளை ரொம்ப பிடிக்கும்னு வில்லியம் ஃபாதர் சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே எனக்கு எதிர்மா ஞாபகம் வந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். நிஜமாகவே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். எனக்கு யாராவது அரவக்குறிச்சி இங்கே இருக்கிற ஆள் ஒருத்தர் திருக்குறள்னு சொல்கிறோம்ல, 2000 வருஷம் ஆச்சு, 2200 வருஷம் ஆச்சு சொல்கிறீங்கல்ல, என்னைக்கு அல்லது எந்த வருஷம் அல்லது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் என்ன மாதிரி உன்ன மாதிரி ஒரு காமன் மேன், சராசரி மனிதன் கையில் கிடச்சி தெரியுமா? இருக்காது. நேரம் இல்லை, 1-2 விஷயங்கள் நான் பேசணும். நிறைய கதை சொல்ல போகிறேன் பிள்ளைகளுக்கு. கொஞ்சம்
வெறும் 211 வருஷம்தான் திருக்குறள் உங்கள் கை கிடச்சி. திருக்குறள் கை கிடச்சி. வள்ளுவர் எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம கை கிடச்சி 211 வருஷம்தான். அங்கே கூட நான் நன்றியோடு சொல்கிறேன், இந்த திருக்குறளை தமிழன் கையில் கொண்டு வந்து சேர்த்தவன் எல்லிஸ் என்கிற ஒரு கிறித்தவ கலெக்டர் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நான் நன்றியோடு சொல்கிறேன். ஏன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் என்கிற ஒரு தமிழறிஞரை அழைத்து ரொம்ப எதேச்சா கிடைச்சது திருக்குறள் கைக்கு. ஆர்லிங்டன் அப்படின்னு மதுரையில் ஒரு கலெக்டர் தான். ஆர்லிங்டன் கலெக்டர் கையில் கிடைச்ச திருக்குறளை எல்லிஸுக்கு போக, எல்லிஸ் தஞ்சாவூர்லேருந்து ஒரு தமிழ் அறிஞரை அழைச்சி திருக்குறளை பதிப்பி கைக்கு தந்து வெறும் 211 வருஷம் ஆகுதுன்னா இந்த கிறித்தவ நண்பர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை தமிழர்கள் தயவு செஞ்சு மறந்துடாத. நான் பேசுகிறது ஒரு காரணம் இருக்குது. அதுபோலவே என்னுடைய நூல் நான் எழுதி ஆனந்த விடலில் வெளிவந்து 2 எடிஷன் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் அதிக வித்த புத்தகங்கள் அது ஒன்று. அதில் ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன் வீரமாமுனிவர் பற்றி. எல்லாரும் தமிழில் பேசுகிறீங்க, தமிழில் படிக்கிறீங்கல்ல, ஒரு ஓடம் ஓடும் அப்படின்னு தமிழ் எழுதுப்போ. ஒரு ஓடம் ஓடும் தமிழ் எழுதுனேன்னா வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓவுக்கும் ஓவுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஒரு உடம் ஒடும் அப்படி தான் நீ படிப்ப. ஆனால் வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அடைக்கல மாதா கோயிலில் பணி செய்த காலங்களில் தான் குறில் நெடில் என்பதை தமிழில் உருவாக்கி தமிழை விரைவுபடுத்தியவர் வீரமாமுனிவர் என்கிற இத்தாலியில் பிறந்த ஒரு கிறித்தவர் என்பதை நீங்கள் யாரும் மனதில் மறந்துடாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை மத மோதல் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், இந்த விழா எதுக்கு தெரியுமா? இந்த குழந்தைக்கு ஆடுறான்ல, இந்த குழந்தைக்கு நான் குனிஞ்சு பரிசு கொடுத்தேன்ல, என் மனசில் என்ன தெரியுமா தோணுச்சு? நான் வாழ்க்கையில் 2 புறம் குடிக்கிறேன். அவமானங்களால் நான் குனிஞ்சதில்லை. கடவுளை கும்பிடும்போது குனிகிறேன், அடுத்தது இந்த குழந்தைகளுக்கு பரிசு தரும்போது தான் நான் குனிகிறேன் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மனதில் வச்சுங்க. இந்த உலகத்திலேயே பெரிய அறிவாளி யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி என் பார்வையில் சொல்கிறேன், இந்த உலகத்திலே பெரிய அறிவாளி குழந்தைகள் தான் உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி. நான் இது வேடிக்கையாக சொல்லலை. உலக உளவியல் படித்தேன்னா, சைல்டு சைக்காலஜி படித்தேன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவேன் பல இடங்களில், குழந்தை எப்படி அறிவாளி அப்படிங்கிறதுக்கு. ஒரு நிஜமாக என்ன நடந்துச்சு, ஒரு சர்வே எடுத்தாங்க ஒரு முறை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சர்வேன்னா, உங்கள் பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, 3வது நாள் ஆடினா பாருங்கள் டான்ஸு, இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வச்சு, டேய் உங்களுக்கு எந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. எந்த ஆசிரியரை டீச்சரை உனக்கு பிடிக்கும்னு கேட்டாங்க. எல்லோரும் தான் எதிர்பார்த்தாங்க, சார் எனக்கு சயின்ஸ் டீச்சரை பிடிக்கும், மேத்ஸ் டீச்சரை பிடிக்கும், தமிழ் டீச்சரை பிடிக்கும் சொல்லுவாங்கன்னு. 12 பிள்ளையில் 8 குழந்தை சொன்ன விடை எங்களுக்கு அழகாக இருக்கிற டீச்சரை பிடிக்கும்ட்டாங்க. இப்போ ஃபாதருக்கு என்ன நெருக்கடி வந்திருக்கு? இப்போது அவர் சிரிக்கிறார் பாருங்க. அப்பாயின் பண்ணும்போதே ஸ்ரேயாவையை அப்பாயின் பண்ண முடியும் ஸ்கூலில் கொண்டாந்து. இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நானே கொஞ்சம் நேரம் தான் பேசணும். என்ன நினைப்பீங்க? இப்போது குழந்தை உளருதுன்னு நினைப்பீங்க. குழந்தை உளருது. என்ன ஃபாதர் என்ன இப்போ இங்கே அழகி போட்டி நடத்தியா ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைப்பீங்கல்ல. அப்போ தான் பாலஸ்தீனத்தில் கதை சொன்னாங்க. அந்த கதை ரொம்ப எக்ஸலண்ட்டான கதை. ஒரு ராஜா குதிரை ஏறி காட்டுக்கு போகிறான். நடு காட்டில் ஒரு குழந்தை அழுகுது. ராஜா கேட்குறான், ஏம்மா அழுகுற அப்படிங்கிறான். குழந்தை சொல்லுது, ராஜா எங்கள் அம்மாவை காணு ராஜா அப்படிங்குது. ராஜா சுற்றி முற்றி பார்க்குறான், யாரும் இல்லை. சரி வா அரண்மனைக்கு போவோம், நான் உனக்கு அம்மாவை கண்டுபிடிச்சி தரேன், நான் தான் ராஜாவா போகலான்னு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து அரண்மனையில் பால் கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான், டிவி ஆன் பண்ணி சோட்டா பீம்லாம் காட்டுறான். குழந்தை மெல்ல அழுகையை நிறுத்தும் போது, சரி உங்கள் அம்மா கண்டுபிடிச்சி தரேன், உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறான்.
குழந்தை சொல்லுது எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க ராஜா அப்படிங்குது. நிஜமாகவே எனக்கு சொல்லுங்கள், தோரங்குறிச்சியில் அழகை யாராலையா டிஃபைன் பண்ண முடியுமா, விளக்க முடியுமா? அழகை மட்டும் உங்களால் விளக்க முடிஞ்சிருச்சுன்னா உலகத்தில் காதலே கிடையாது. அழகு புரியாமல் இருக்கிறதுனால காதல் இருக்குது. சரி வாங்க, ராஜா சின்ன பிள்ளையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அந்தப்புறத்துக்கு ஆள் அனுப்பிச்சு ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினான். இதா உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படின்னா, குழந்தை அழுகை நிறுத்திட்டு இல்லை ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படின்னுச்சு. அந்த அம்மா சிரிக்கிறாங்க பாருங்கள். இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்தான், இப்போ சொல்லு அப்படின்னா. அது குழந்தை பார்த்து இல்லை ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகுன்றுச்சு. ராஜா எரிச்சல் ஆகிடே அந்த பட்டத்து ராணி கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னா. பட்டத்து ராணி கொடுத்து நிறுத்தினாங்க. குழந்தை அசால்ட்டாக சொன்னிச்சு, ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படின்னுச்சு. இப்போ ராஜாவுக்கு வேறு ஒரு பிரச்சனை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை அதை நான் சொல்லக்கூடாது இப்போ ஸ்கூலில். இந்த நேரம் பார்த்து வாசலில் கேட் கீப்பர் காவக்காரங்கிட்ட ஒரு அம்மா வந்து, ராஜா ஒரு குழந்தைய காணும்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன். ராஜா யோசிச்சான், இங்கே ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லை, அவங்க ஒரு அம்மா குழந்தை இல்லை, விட்றா உள்ளாரன்னா. உள்ளார ஒரு அம்மா வந்தாயா, கண்ணங்கருன்னு அம்மா தழும்பு, ஆளு குட்டை, காலு நடக்க முடியாமல் சவட்ட நடந்துக்கிட்டு பரிதாமல் ஒரு பொண்ணு வந்தா ஒல்லியா. இந்த குழந்தை ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிருச்சு. ராஜா ஒன்றுமே புரியல, என்னடா பட்டத்திராணியோட அழகுன்னு சொன்னிச்சு, அவலட்சணமான பொம்பளை போய் அம்மாங்குதே என்னும் போது தான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் புரிந்ததாக பாலஸ்தீன கதை சொன்னது. உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தையின் தாய்தான் பேரழகி என்கிற மகா விஷயம் குழந்தைக்கு புரிந்ததாக சொன்னார்கள். இப்போ எனக்கு வாங்க கதைக்கு ரிவர்ஸில், குழந்தை யாரை பிடிக்குன்னு சொல்லியிருக்கு, அழகான டீச்சரை பிடிக்குன்னு சொல்லியிருக்கு. நீ என்ன நினச்சிங்க, புள்ள குழந்தைங்க அப்புறம் நீ ஒன்றும் தெரியாது நினச்சிங்கல்ல. இப்போ குழந்தை என்ன சொல்லிருச்சு, எனக்கு அழகான டீச்சரை பிடிக்கும் சொன்னால் அன்பான டீச்சரைத்தான் குழந்தைகள் அழகான டீச்சர் என்று சொல்கிறார்கள் என்று நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. ஃபாதர் மிக அற்புதமாக சொன்னார், குழந்தைகளுக்கு பேசுங்க, தொலைக்காட்சி பார்க்குறத குறைங்க என்றெல்லாம் சொன்னார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, என்னுடைய ஃபார்முலாவில் எந்த வீட்டில் அப்பா அம்மா அதிகமாக குழந்தைகிட்ட பேசுகிறாங்களோ அந்த குடும்பங்களில் ஒரு கிரிமினல் கூட வரமாட்டான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. அதுவும் இன்னொன்று சொன்னார் அவர், நல்ல வார்த்தை பேசுங்க அப்படின்னார். பேசுகிற பேச்சில் நல்ல வார்த்தையாக பேசுங்க அப்படின்னார். நான் நினைக்கிறது உண்டு, ஸ்கூலில் வந்து ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு வச்சுங்களேன், கெட்ட வார்த்தை என்னென்னு சொல்லக்கூடாது. இப்போது உங்களுக்கு தெரியும், கெட்ட வார்த்தை பேசுனான்னா வீட்டை கவனித்து பாருங்கள். அந்த ஐயா சொல்லுவார் அம்மாட்ட, ஏய் நாளைக்கு என் தம்பி வரான்டி அப்படிம்பாரு. யார், அந்த திருட்டு பயலா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அவர் அப்படியே நறுக்குன்னு குத்தம், நம்ம தம்பியை திருட்டு பையன் சொல்கிறாளே அப்படின்னு. 2 நாள் கழித்து இந்த ஆள்கிட்ட அந்த அம்மா சொல்லு, ஏங்க நாளைக்கு என் தங்கச்சி வர்றாங்க, அவங்க யார் அந்த மூதேவியா அப்படிம்பார். இந்த 2 குழந்தை கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ 2 கெட்ட வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டான் அவன். தயவு செய்து மனதில் வச்சுங்க, எந்த குழந்தையாவது கெட்ட வார்த்தை பேசுனா அது கெட்ட வார்த்தை இல்லை, கேட்ட வார்த்தை என்பதை தயவு செஞ்சு மனதில் வச்சுங்க. பேசாதீங்க. இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன்னா, குழந்தை அறிவாளி மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய கதை சொல்லுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்கிறத கதை சொல்கிறதுக்கும் டிவி பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், கதை சொல்கிறதுக்கும் டிவி பார்க்க வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போது டே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்ரா அப்படிங்கிறேன். நான் என்ன சொல்லிட்டேன், ராஜா இருந்தார்னு சொல்லிட்டேன்னா என் மனசில் என்ன ராஜா இருப்பார், வெள்ளேர்னு உயரமாக ராஜா இருப்பார். கேட்குற குழந்தை மனசில் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பான், ஜெயம் ரவி மாதிரி ராஜா வந்து நிற்பார். ஒரு குதிரையில் ஏறி வந்தாரா நான் சொல்லுவேன், ஏன் குதிரை வெள்ளையாக இருக்கும், அவன் கற்பனை பண்ணுற குதிரை கருப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் டிவிக்கு வாங்க, டிவியில் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பார்க்குற காட்சி ஒன்று தான், அவன் பார்க்குற காட்சியும் ஒன்று தான். அந்த குழந்தையை கற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கதை சொல்லும்போது மட்டும்தான், கதை கேட்கும்போது மட்டும்தான் குழந்தைகளுக்கு கற்பனை செய்கிற ஆற்றல் வரும் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் எந்த அப்பா அம்மா பேரண்ட்ஸு நிறைய கதை சொல்கிறீங்களோ
கேட்டு கேட்டு பழகிற குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சுன்னா ஆசிரியர் சொல்வதை கவனமாக கேட்பான் என்பதை நீங்கள் தேச மனசில் வச்சுக்கோங்க. நான் என் பேரனுக்கு அதை சொல்லுவேன். நான் நேரம் முன்னாடியே சார்கிட்ட கேட்டுட்டேன். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நீ கதை சொல்லுங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, குழந்தைகள் அறிவாளிங்கிறத பல கட்டங்கள் நீங்கள் பார்க்கலாம், பல கட்டங்களில் பார்க்கலாம். ஃபாதர் சொன்னார், குழந்தைய ஒரு எய்ம் வேணும் குழந்தைக்கு அப்படின்னார். என் நூலில் நான் ஆதிமூலம்னு ஒரு ஓவியரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த துறையூருக்கு பக்கத்தில் சின்ன கிராமத்தில் பிறந்த ஆதிமூலம் உலகம் வியக்கிற ஓவியனாக மாறினான். விளையாட்டு சொல்லலை, காந்தியினுடைய 100 இந்தியாவில் கொண்டாடப்பட்ட போது குஜராத்தியர்கள் யாரும் பெருசாக ஓவியம் வரைஞ்சிடல, ஹிந்தி பெல்ட்டில் யாரும் ஓவியம் வரையலை. காந்தியை 100 ஓவியங்கள் வரைந்து உலகுக்கு தந்தவன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதிமூலம் என்கிற ஒரு ஓவியன். அது இந்த பகுதி திருச்சி பகுதியை சேர்ந்தவன். அவனை போய் ஒரு முறை கேட்டாங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னமோ வழி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆதிமூல ஓவியரை கேட்டாங்க, சார் நீங்கள் படம் வரைகிறீங்களே சார், நல்லா சம்பாதிச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. ஆதிமூலம் சொன்ன பதில், இந்த நாட்டின் சூப்பர் ஸ்டார்களை விட நான் கூடுதலாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னார். எப்படின்னு கேட்டாங்க. ஆதிமூலம் சொன்னார், நான் ஒரு படம் வரைகிறதுக்கு கோடு போடுறேன்ல, கோடு போடுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகும். என் ஒரு கோடு இன்று உலகத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது. நான் ஒரு கோடு வரைவதற்கு 5 நிமிஷத்தில் வரைகிறேன். அப்போ நான் 5 நிமிஷத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். இந்த நாட்டு சூப்பர் ஸ்டாரால் கூட 5 நிமிடங்களில் 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது என்று ஆதிமூலம் பேசினார். அப்போ குழந்தைங்க படம் வரைஞ்சா படம் வரைய விடுங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்மனாக அவனை விளையாட்டில் விடுங்க. உலகத்தில் ஜெயிப்பதற்கு இதுதான் வழின்னு இல்லை, எல்லா இடங்களிலும் வழி இருக்குது. நான் கதை சொல்லிட்டு போகிறேன், நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு கதை என் பேரன்ட்ட சொன்னேன். என் பேர் என்கிட்ட கதை கேட்க வந்து உட்காந்துக்குவான். டேய் நீ கதை சொல்லிட்டு மாடா உனக்கு அப்படின்னேன். தாத்தா புது கதையாக சொல்லு தாத்தா அப்படின்னா. ஏன்னா சொல்கிறதே சொல்லிகிட்டு இருப்பான் என் ஊரில். நான் சொன்னேன், டே நீ புது கதை சொல்கிறேன்டா அப்படின்னேன். என்ன கதை அப்படின்னா, டே நடிகர் மம்முட்டி உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். பார்த்துருக்கேன். நான் இந்த குழந்தைங்க பேசுகிற உரையாடல் இருக்குல்ல, அது மாதிரி அழகு வேறு எதுவுமே கிடையாது, எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா. சரி, மம்முட்டி கார் ரொம்ப வேகமாக ஓட்டுவாரா அப்படின்னேன். உடனே எனக்கு கேட்டான், எங்கள் அப்பா விட வேகமாக ஓட்டுவாரா அப்படின்னா. ஏன்னா குழந்தைகளுக்கு அப்பந்தாண்டா உலகத்திலே பெரிய ஹீரோ, அப்பந்தான் பெரிய ஹீரோ. அதனால தான் ஹீரோக்கள் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். எங்கள் அப்பா விட ஓட்டுவாரா அப்படின்னா. நான் சொல்லி கிழிச்சார் உங்கள் அப்பா, என் மாப்பிள்ளை தானே, எனக்குள்ளே எரிச்சலுது. கிழிச்சார் உங்கள் அப்பா, மம்முட்டி அவ்வளோ வேகமாக ஓட்டுவாரா அப்படின்னேன். சரி சொல்லு அப்படின்னா. மம்முட்டி வேணால் நைட்டு கார் ஓட்டுறாரா, கதையை நல்லா கவனிங்க, அற்புதமான கதை இது. கார் ஓட்டுவாரான்னு. நைட்டு ஒரு நாள் மம்முட்டி கார் வேகம் ஓட்டிகிட்டு போகிறான். நான் கதை சொல்லிகிட்டு இருக்கேன். நடு ராத்திரி இந்த மாதிரி குறுக்க ஒரு கிராமத்தில் ஒரு கையை நிறுத்தி, சார் வண்டியை நிறுத்துங்கன்னு காட்டுறான் ஒரு கிழமை. மம்முட்டி காரை நிறுத்துறாரு. நிறுத்தி, என்னையா அப்படிங்கிறாரு. சார் எங்கள் வீட்டில் என் பேத்திக்கு நிறைய மாதம் கர்ப்பிணி, வலியால் வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாரு. உடனே மம்முட்டி என்ன பண்ணார், இறங்கி நல்ல மனுஷன் இல்லையா, கூப்பிட்டு பேக் சைடில் படுக்க வச்சு கிளம்புன்னு ஏற்றிக்கிட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார். கேரளா கதை இது. அட்மிட் பண்ணியாச்சு. உள்ளார அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணை. இப்போ மம்முட்டி கிளம்ப வேண்டிய நேரம், கதையை நல்லா கவனிச்சுங்க, கிளம்ப வேண்டிய நேரம். சரி பெரியவரே போயிட்டு வரட்டுமா அப்படின்னார் மம்முட்டி. கிழவன் ரொம்ப அசால்ட்டா, சரி தம்பி போயிட்டு வாங்க அப்படின்ட்டான். எல்லாம் என் பேரண்ட சொல்லிகிட்டு இருக்கேன், போயிட்டு வாங்க அப்படின்ட்டான். மம்முட்டிகளே நான் பெரிய ஹீரோடா சினிமாவில், எனக்கு யாருன்னு தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வான்னு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி வெளிச்சத்துக்கு நிற்போம் அப்படின்னு ஒரு சார் சும்மா விட்டுருங்க. அங்கே வெளிச்சத்துக்கு நின்றுக்கிட்டு, தம்பி பெரியவரை போயிட்டு வரட்டுமா அப்படின்னாரு மம்முட்டி. இப்போவும் கிழமை, சரி தம்பி போயிட்டு வாங்கன்ட்டான். மம்முட்டி வெக்கத்தை விட்டு, யோ நான் தான் என் மம்முட்டி, மலையாளத்தில் நான் தான் என் பெரிய டாப் ஹீரோ அப்படின்னா. பெரியவர் சொன்னார் பாருங்க, தம்பி நான் படமே பார்க்குறதில்ல தம்பின்ட்டான். உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு பிரச்சனை என்னன்ட்டு. இந்த ஃபெமிலியாரிட்டியில் உள்ள சிக்கல் இதுதான், விட்டுருங்க. சரி இன்னும் கிளம்புறாரு யார், மம்முட்டி. இந்த கிழமை என்ன பண்ணுறான், இடுப்பில் சொருவி இருந்ததுலேருந்து 2 ரூபா நோட்டை எடுத்து மம்முட்டிகிட்ட கொடுத்து, தம்பி இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறார்.
கதைப்படி உண்மைப்படி மம்முட்டி அந்த 2 ரூபா வாங்கி தன்னுடைய பர்ஸில் பத்திரம் வைக்கிறார். இந்த பக்கத்தில் கடவுள் படம் இருக்குது, கீழே வைக்கிறார் 2 ரூபாயை. நான் எந்த கதையை கட் பண்ணி என் பேரனை கேட்டேன், இல்லை மம்முட்டி ஒரு படத்துக்கு எவ்வளோடா வாங்குவார் அப்படின்னேன். அதெல்லாம் நீ ஐடிஐ கேள்வி என்ன கேட்காத அப்படின்னா, வாங்குவாரடா 1 கோடி வாங்குவாரடா அப்படின்னேன். வாங்குவார் அப்படின்னா, ஏடா 1 கோடி வாங்குகிற மம்முட்டி ஏன்டா 2 ரூபாயை பர்ஸில் பத்திரம் வச்சார் அப்படின்னேன். இது வரைக்கும் என்னோட சமமாக பேசின என் பேரனுக்கு இந்த கேள்வியோட நியாயம் புரிஞ்ச உடனே முகம் அப்படியே கண்ணி போச்சவனுக்கு. தெரில தாத்தா அப்படின்னா. தெரில அப்படின்னேன். ஏன்டா 2 ரூபா வச்சார்? திருப்பி கேட்டேன். தாத்தா 1 கோடியெல்லாம் பர்ஸில் வைக்க முடியாது தாத்தா அப்படின்னவன் ஏன்டா 2 ரூபா வச்சான்னு பாருங்க, புரியாமல் விழிச்சாம பாருங்க. அப்போ வந்துட்டு நான் சொன்னேன், குழந்தைங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. சொன்னேன், டேய் 1 கோடிங்கிறது மம்முட்டி சினிமாவில் நடிக்கிறதுக்கு கிடைச்ச கூலி. ஆனால் அந்த 2 ரூபா கிழவன் கொடுத்தது, அந்த 2 ரூபா தான் அவன் மனிதனாக நடந்து கொண்டதற்கு கிடைத்த சன்மானம்ங்கிறத நீ மறந்துடாதரா அப்படின்னு என் பேரை அப்படியே விழிச்சகன் வாங்க பார்த்தான். நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா பேசணும், குழந்தைகள்கிட்ட பேசணும். அதே மாதிரி ஸ்கூலில் ஆசிரியர்கள் கண்டிச்சாங்கன்னா சண்டைக்கெல்லாம் வராதிங்க. தமிழ்நாட்டில் பேப்பரே வர வர படிக்க முடியல. ஒரு வாத்தியார் முடிவெட்டுன்றான், அவனை போய் அடிக்கிறாங்க. ஒரு பேலை கூப்பிட்டு முடிவெட்டிட்டு வாடாங்கிறார் அவர் வாத்தியார், அவர் அடிக்கிறான் ஒருத்தன் போய் பேரண்ட்டு. ஏன்டா அப்படி பண்ணுறேங்க? அந்த அம்மா வந்து சுடிதாரோடு வந்து சண்டைக்கு வருது ஒரு வாத்தியாரோட. தயவுசெய்து நேரம் இல்லை அதெல்லாம் பேசுகிறது. எனக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, தண்டிக்கிறது வேற, கண்டிக்கிறது வேற. தண்டிக்கிறதுல வேணுமானால் நீ கருத்து சொல்லலாம், ஆனால் கண்டிக்கும் போது கருத்து சொன்னீங்கன்னா குழந்தை ஒரு நாளும் நன்றாக இருக்காது என்பதை பெற்றவர்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க, மனசு வச்சுங்க. எல்லாத்துக்கும் சண்டைக்கு வருது ஸ்கூலோட. நான் டீச்சர்ஸை பற்றி சொல்லி நான் விடைபெற போகிறேன். இப்போது இவ்வளோ டீச்சர்ஸ் டான்ஸ் ஆட வச்சாங்கல்ல, நான் அந்த பிள்ளைங்களோட அந்த டீச்சர்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்க ஆடும்போது உங்கள் மூஞ்சி இருந்த பிரகாசத்தை விட அந்த ஆசிரியர்கள் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. மறந்துடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் டீச்சர்ஸ்னால் யாருங்கிறதுக்கு, யார் ஒரு ஆசிரியர் என்பது யார் என்பதற்கு ஒரு சின்ன செய்தி உண்டு. ஒரு முறை இந்து பத்திரிகையில் இந்தியாவில் தலை சிறந்த ஒரு 12 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. தலை சிறந்த 12 பேர்னு அரசியல்வாதி இல்லை, பெரிய ஆர்கிடெக்டு, பெரிய கல்லூரி பேராசிரியர், ஒரு டாக்டரு, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு 12 பேரை கேட்டபோது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. என்ன தெரியுமா கேள்வி? வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிட்டீங்க, உங்கள் பேரை சொன்னாலே நாட்டுக்கு தெரியுது, இவ்வளோ இடத்துக்கு போயிட்டீங்கல்ல, உங்களுடைய ரோல் மாடல் யார் என்ற கேள்விக்கு பாசமிகுந்த பெற்றோர்களே 12 பேரில் 8 பேர் சொன்ன பதில், எங்களுக்கு ரோல் மாடல் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் தான் என்று சொன்னார்கள் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு அப்போ தான் ஒரு ஜப்பான் படம் ஒன்று ஞாபகம், அதோடு நான் பேசி முடிக்கிறேன். ஜப்பானில் ஒரு சின்ன சினிமா இருக்குது, ரெட் சல்யூட் மை டீச்சர் என்ற அந்த படம். ரெட் சல்யூட் மை டீச்சர் என்று ஒரு படம். ஒரு கிளாஸு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் ரொம்ப குறும்பு பண்ணுறான், ரொம்ப நாட்டி ஃபெலோ மாயில் ரொம்ப குறும்பு பண்ணுறான். ஒரு இளம் ஆசிரியர், யங் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அம்மா அவனை கண்டிக்கிறாங்க. அவன் திருந்த மாட்டேங்கிறான். வெள்ளப்படா அப்படிங்கிறாங்க. அவன் வாசலில் போய் நிற்கிறான். நிற்கும் போது சிரிக்கிறான். எப்படி இருக்கு உங்களுக்கு? பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு பையன் சிரித்தான்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க கதியை நினச்சிப்பார், சிரிக்கிறான். இந்த அம்மா கோவம் வந்துடுது. நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போகிறாங்க. சார் இந்த பயலை ஒன்றுமே பண்ண முடியல சார், அவனை ஸ்கூலில் விட்டு அனுப்புங்க சார், அவனை வேணால கிளாஸே கெட்டு போகுது சார் அப்படின்னாங்க. ஹெட்மாஸ்டர் யாரும்மா பேர் என்னம்மான்னார். சொன்னவன ஐயோ அம்மா அந்த பையன் இந்த நாட்டோட ஆர்மி ஜெனரலோட பேரம்மா, அவனை கை வச்சேன்னா அவனை தூக்கி விட்டுறிஞ்சிடுவாங்க வெளியில் அப்படின்னு ஒன்று அந்த அம்மாவுக்கு பயம் வந்தது. ஆனால் அந்த பையன் திருந்த மாட்டேங்கிறான். இந்த டீச்சர் முடிவெடுத்தாங்க, இவனை சரி பண்ணுறது, போடா கிளாஸ் வெளியிலன்ட்டாங்க. எல்லாம் முடிஞ்சுது. அவன் போய் வெளியிலே நிற்கிறான், சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு. ஸ்கூலோட ஆனுவல் டே இது மாதிரி வருது. அந்த ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? அந்த ஆர்மி ஜெனரல் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஹெட்மாஸ்டர் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாரு. மேடையே அழகாக நிரம்பி நிற்கிது. ஆர்மி ஜெனரல் உள்ளார வர்றாரு, ஜீப்பில் உட்காந்து. ஆள் ஆங்கு தோங்க இருக்கார். உள்ளார வர 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 அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சரும் அந்த டீச்சரையே பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் வெளியில் அனுப்பிச்ச பொண்ணுது.
மேடை ஏறுறாரு, நல்ல கவனிக்கிற காட்சியை. மேடை ஏறுறாரு ஜென்ரல். ஏறி வேர் இஸ் ஷீ அப்படிங்கிறார். எங்கே அவங்க அப்படிங்கிறார். எல்லாரும் பனிஷ் பண்ண டீச்சரை திரும்புகிறாங்க. பார்த்தவொன்னே அவருக்கு புரிஞ்சிருது, கம்ஹியர் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா அப்படியே தண்ணியில் அடைஞ்ச கோழி மாதிரி வந்து மேடை ஏறுது, பயந்து பயந்து பயந்து. ஆர்மி ஜென்ரல் அந்த ஆங்கு தோங்கான உயரத்தோடு ஏஞ்சி நின்று அந்த அம்மா வந்து நின்ன உடனே அப்படி சல்யூட் பண்ணார். ஸ்கூலு ஆச்சரியம் பார்க்குது. ஆர்மி ஜெனரல் சொன்னார், அம்மா இந்த பயலை என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியலம்மா, நீயாவது முடிஞ்சா ஏதாவது செய் என்று சொன்னதோட படத்தை முடித்தாங்க. உலகத்தில் உங்களால் என்னாலே திருத்த முடியாத நம் குழந்தைகளை ஆசிரியர் சமூகம் மட்டும்தான் திருத்தும் என்பதை நீங்கள் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான விழாவில் பேசுகிற வாய்ப்பை தந்த அருட்தந்தையருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Speech. Thank you, sir, for your words of wisdom.